அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குண்டு குண்டுன்னு விரிசல் இல்லாத நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக குலாப் ஜாமுன் பண்ணும்போது விரிசல் விழுந்துடும், இல்லை அப்படின்னா கெட்டி ஆகிடும், சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு இதில் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 பாக்கெட் அளவுக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். உள்ளங்கையால் பிசையக்கூடாது, நம்ம கை விரல்களால் மட்டும்தான் பிசையணும். அதேமாதிரி சப்பாத்திக்கு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி ஹார்டாக பிசைஞ்சிடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், விரிசல் விழாமல் இருக்கும். அதுக்காக செகண்ட் டிப், நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறதா இருந்தாலும் தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா ஆற வச்சு தான் சேர்க்கணும். சூடான தண்ணி சேர்க்கக்கூடாது, சூடான பாலும் சேர்க்கக்கூடாது. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, இது ஓரமாக இருக்கட்டும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணிக்கு நான் 3.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பாக்கெட்டில் 700 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க சொல்லியிருந்தாங்க. 700 கிராம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பாகு அதிகமாகிடும், அதனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். 3.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதிகமான ஸ்வீட் இல்லாமல் மைல்டான ஸ்வீட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 5லேருந்து 7 நிமிஷம் கொதிச்சாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால, அதாவது தின்னா ரொம்ப பதம் இல்லாமல் தின்னா காய்ச்சறதுனால சர்க்கரை கெட்டியாகாமல் இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா சீக்கிரமாக ஊறிடும் குலோப் ஜாமுன். அதுக்காக தான். இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அடுத்து நம்ம குலோப் ஜாமுனில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக சூப்பராக கிடைக்கும். நம்ம உருட்டும் போதே விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்லையும் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பொரிக்கக்கூடாது. இது 4th டிப்பு. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துட்டு விரிசல் இல்லாமல் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பால்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு 10 செகண்டாவது வெயிட் பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். திருப்பி போடும்போது நீங்கள் அப்படியே திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது அப்படியே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பும் சூடாக இருக்கணும். நம்ம பொரித்து உடனே அதில் போட்டால் தான் சீக்கிரமாக ஊறும், நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் பேட்சும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாஃப்டான குண்டு குண்டுன்னு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நம்ம இந்த மாதிரி தின்னா பாகு காய்ச்சி போட்டிருக்கோம். அதனால் போட்ட உடனே எனக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பரான சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.